மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். வர வர இது நம்ம மகாநதி தானா அப்படின்ற மாதிரி, எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப பழைய மகாநதி பாக்குற மாதிரியே இருக்கு. அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ ஃபீல் குட்டா, மனசு அப்படியே லேசா இருக்க மாதிரியே இருக்கு. இன்னைக்குமே நம்ம வீக்காவோடய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவன் நம்ம விஜய் வந்து ஆபீஸ்ல ஐயப்பன் கிட்ட பேசி, நான் என்னோட பிரசன்ஸ் இல்லைன்றதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பிசினஸையும் வந்து சேர்ந்து தான் மேனேஜ் பண்றாங்க. இன்னொரு சைடு நம்ம வீக்காவோடய குட்டி குட்டி அட்ராசிட்டிஸ், விளக்கெண்ணெய், அப்புறம் சாரதாம்மாவுக்கு வந்து அந்த காலை எடுத்து பிடிச்சு விட்டது, அப்புறம் சாரதாம்மாவுடைய அந்த மனசு அப்படியே குட்டி குட்டி எமோஷன்ஸ், அந்த அம்மா மகன் பாண்டிங் வந்து அழகா மெயின்டைன் பண்றாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாமே. அதை தொடர்ந்து நம்ம சகலைகளுடைய கான்வர்சேஷன், உண்மையா அப்படியே அந்த சகலைகள் பாண்டிங் அவ்வளோ அழகா இருக்கு. தயவு செஞ்சு இதுல மட்டும் கையே வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல். பட் அவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கேஷுவலா பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதுலயுமே விஜய்க்கு வந்து குமரனையுமே கிட்னாப் பண்ணிட்டு போய் தான் கடத்தணும் அப்படின்னு சொன்னதும், ஒருத்தவங்களுக்கு கூட உருப்படியா கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொன்னது சத்தமா சிரிச்சுட்டு, விடுங்க நர்மதா பாப்பாவுக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நிவின் சொன்னாரு. பரவாயில்லையே, நர்மதா பாப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ சாரதாம்மா கிட்ட ஆல்ரெடி விஜய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு வந்து பசுபதிக்கு ஒரு ஒரு டாட்டர் மட்டும் இல்ல, ஒரு சன்னும் இருக்காங்க. ஈவன் அந்த சன் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு தான் நம்ம எல்லாருக்கும் அவங்க கன்வே பண்ணாங்க. அண்ட் அவர் நாளைக்கே வந்து ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்து ஒரே நாள் சென்னையில இருந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அங்க வச்சுதான் இவங்க வந்து கிட்னாப் பண்ண போறாங்க. ஈவன் நெக்ஸ்ட் வீக்கோடைய ப்ரிவியூ மாதிரி இந்த வாரம் எபிசோட் போனதே தெரியல. இப்பதான் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இந்த வீக்கெண்ட் இன்னைக்கு தான் இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் இல்லையா. ஸோ ஃபாஸ்ட் மூவிங்காகவுமே இருக்கு. ஸோ நிவின் வந்து இந்த ரோட் ஷூட் பிளாக் கார் எதுக்காக அப்படின்றது இன்னைக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா ஜெயம்மா நிவின் ரெண்டு பேரும் தான் போயிட்டு ராகவை கூட்டு வராங்க. அண்ட் அவர் மேல இருக்க பாசத்துல நானே தனியா கூட்டு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி விட்டுறாரு. ஸோ ஃபைனலி ராகவ வந்து இன்னைக்கு காமிச்சாங்க. ஃபேஸை மட்டும் ஹைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வர இருக்கு இல்லையா. இந்த ஷெடியூல்ல ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு நியூ லொகேஷனுக்கு தான் நிவின் கூட்டு போறாரு. ஸோ இனிமே இவங்க கால் பண்ணி பசுபதியை வர வைப்பாங்க போல. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இடையில வந்து நம்ம கங்கா அண்ட் யமுனாவோடைய அந்த குட்டி குட்டி காசிப்பிங், அந்த புரளி பேசுறது, காவேரிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க பேசுறது, அங்கிருந்து இவங்க பேசுறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு இருக்கு. ஃபைனலி மாமியார் மருமகளோடைய அந்த பழைய ஒரு சீன் வந்து ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி ஏற்கனவே நிவினுக்கு இவங்க ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. ஜெயம்மாவும் அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்க, நிவினுக்கு வந்து எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. பட் இந்த முறை அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அவங்க அம்மா செய்யறதா வந்து சாப்பிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அடிபட்டிருக்காரு இல்லையா யமுனாவால. ஆனாலும் யமுனாவுக்கு வந்து திமிரெல்லாம் குறையில, வேணும்னு திமிரா சாப்பிட்டு அங்கேயே தட்டியுமே வச்சுட்டு போயிட்டாங்க. மற்றபடி இன்னைக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான எபிசோட். இப்பெல்லாம் நம்ம எம்என் மேல எந்த ஒரு குட்டி குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு டைலாக்ஸ் கூட செம்ம இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதோட ரிசல்ட் ஆல்ரெடி நம்ம டிஆர்பில பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னும் அப்கமிங் வீக்லயும் வேற லெவல்ல டிஆர்பி எடுக்க போகுது. ஸோ எல்லாரும் டிவியில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்கமிங் வர போற 2-3 வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரம். அதை வந்து கரெக்டா பிரவீன் சார் வந்து சூப்பரா அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது கெஸ் பண்ணி அந்த டைமுக்கு ஒரு ஹை வோல்டேஜா வச்சிருக்காங்க. அடுத்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச சீரியல் அதே பிரைம் டைம் ஸ்லாட்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிவிலுமே பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் நம்ம மெயின் சேனல்ல, எந்தெந்த ஸ்லாட்ஸ் டைம் சேஞ்ச் ஆகுது. நம்ம சீரியல்ல மேக்ஸிமம் கை வைக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம டிஆர்பிலையும் அதை காமிக்கணும் இல்லையா. இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.